இல்லை சார், இப்போ உங்கள் ஆஃபீஸ் வந்தோடனே பார்த்தோம் எல்லாமே க்ளீனாக எந்தெந்த இடத்துல எது எது வச்சோமோ அங்கங்கே அப்படியே இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு ஆர்மிக்காரங்க வீட்லேயும் அப்படி தான் வச்சுருக்காங்க. அது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. இது எப்படி வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க முடியுமா? அந்த ஒரு கட்டுக்கோப்பு இதெல்லாம் நீங்கள் எப்படி ஆர்மியில் இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? இது மாதிரி எதுவும் சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்கங்க. இன்ஃபேக்ட் ட்ரைனிங்கில் வந்து மிக தெளிவாக இருக்கும். நான் என்டிஏன்னு சொல்கிறேன், இப்போ அதை பற்றி சொல்கிறேன். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் நாங்கள் போன உடனே என்ன செய்வாங்க, கேபின் கப்போர்ட் அப்படின்னு ஒரு 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 ஈவெண்ட் நடக்கும். அந்த கேபின் கப்போர்டு வந்து பயங்கரமான ஈவெண்ட். அதாவது என்டிஏல ஒரு ரூம், இந்த ஆஃபீஸ் எப்படி 10க்கு 10 ஆஃபீஸ் தானே என்னோட ஆஃபீஸ், 10 அடிக்கு 10 அடி. இதே மாதிரி அங்கே வந்து 10 அடிக்கு 10 அடி ஒரு ரூம், இதே மாதிரி ரூம் தான் இருக்கும். அந்த ரூமில் ஒரு பக்கம் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேடட்டுக்கும் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் இருக்கிற தரை வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும். அதில் இருக்கிற ஃபர்னிச்சர் பாலிஷ்டாக இருக்கணும். அதனுடைய ஃபேன் பளிச்சு அப்படியே ஜொலிக்கணும். லைட்ஸ் எல்லாம் பளபளன்னு இருக்கணும். விண்டோ பேனில் ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் கூட இருக்கும். விண்டோ பேன் தெரியுமா? விண்டோ பேன்னா கண்ணாடி, விண்டோ கண்ணாடி. ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட் கூட இருக்கக்கூடாது. அனைத்து துணிமணிகளும் மடிப்பு செய்து மடிக்கப்பட்டு வச்சிருக்கணும். அந்த மஸ்கிட்டோ நட்னு ஒன்று இருக்கும். அந்த மஸ்கிட்டோ நட் எப்படி இருக்கணும்னா, அதை அந்த மஸ்கிட்டோ நட்டினுடைய இது இப்படி 4 பக்கம் தொங்கும்ல, அதை நாம என்ன இப்படி மேலே அப்படி போட்டுருவோம். அப்படி கிடையாது. அது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கணும், ஹரிசாண்டலாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொல்லுவான்னா, ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இழுத்து பிடிச்சி பின் போட்டு வச்சிருவோம் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆர்மி செட்டப் என்ன செய்யுது, கவனம் கொடுக்க சொல்லுது. அதனால தான் ஆர்மிக்காரங்களுக்கு வந்து அவன் தன்னையும் சமாளித்து தன்னோட கூட இருக்கிற மக்களையும் சேஃப்டி பண்ணி கொண்டு போகிறதுக்கு மெயின் ரீசன். அஃப்கோர்ஸ் அதுலேயும் நிறைய ஆர்மிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்டிசிப்ளினாக இருக்கிறாங்க. அதை உடனே நாங்கள் என்ன செய்வோம், அதிகாரிகள் அதை கவனித்து பிக் அவுட் பண்ணி உடனே அதை என்ன செஞ்சிடும், அதுக்குள்ளே தகுந்த மருந்து போட்டு அதை வந்து சரி பண்ணிவிடுவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.